தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில நாம பார்க்க போறது சிக்கிம். சிக்கிம் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய வடக்கு பகுதியினுடைய ஒரு குடுமியாக ஒரு சிகரத்தை போல மேலே இருக்கிறது ஒரு மாநிலம் அப்படின்னு இன்னைக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா சிக்கிம் ஒரு மாநிலம் கிடையாதுங்க, அது ஒரு நாடு. ஒரு காலத்துல சிக்கிம் ஒரு நாடாகத்தான் இருந்தது. ஆங்கிலேயர்களுடைய ஆளுகைக்கு கீழே இருந்த ஒரு நாடு தான் சிக்கிம். இந்தியாவுக்கு ஆங்கிலேயர்கள் விடுதலை கொடுக்கும் போது இந்த சிக்கிமுக்கு விடுதலை கொடுத்துட்டாங்க. கொடுத்து சிக்கிமை இந்தியாவோட இணைச்சிருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படி இணைக்கணும்னா அந்த மக்களுடைய பொது வாக்கெடுப்புங்கிறது கண்டிப்பா தேவை. அந்த மக்களுடைய வாக்கெடுப்பு இல்லாம ஒரு இடத்த ஒரு நாட்டோட இணைக்க முடியாது. அந்த வாக்கெடுப்பை நடத்தணும்னு நேரு ரொம்ப முயற்சி பண்ணார். அப்போ அந்த நாட்டினுடைய மன்னரும் அதுக்கு முயற்சி பண்ணார். ஆனா அது நடக்காமையே போச்சு. நேரு காலம் முடிகிறது இந்தியால, அந்த மன்னருடைய காலமும் முடியுது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அங்க புதிய மன்னர் ஒருத்தர் வரார், பால்டன் அப்படின்னு ஒரு பேர். இங்க இந்திரா காந்தி அம்மையார் வராங்க. இதற்கு இடைப்பட்ட காலத்துல பார்த்தீங்கன்னா 1953 1973 வரைக்கும் ஒரு 20 வருஷம் அந்த நாட்டுல ஒரு சட்டமன்றமே இயங்குச்சு, ஒரு பிரதமரே இருந்தாரு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா அந்த நாட்டினுடைய மன்னராக இருந்த பால்டன் அவருக்கும் அந்த சிக்கிமினுடைய பிரதமருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுது. அது ஒரு பெரிய மோதலா மாறுது. அந்த சிக்கிம் நாட்டினுடைய அந்த மன்னரை வீட்டுக்காவல்ல வைக்கிறாங்க. வைத்த பிறகு இந்தியாவினுடைய வேண்டுகோளை ஏற்று அந்த பிரதமர் என்ன பண்றாருன்னா பொது வாக்கெடுப்பை 1975 நடத்துறார். 75 நடத்தி அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்தியாவோட அது இணைய சம்மதித்து அந்த மக்கள் 97% பேர் வாக்களிக்கிறாங்க. அதன் பிறகுதான் சிக்கிம் என்ற நாடு மறைந்து சிக்கிம் என்பது ஒரு மாநிலமாக இந்தியாவின் ஒரு பகுதியாக அங்கீகரிக்கப்பட்டு இந்தியாவினுடைய 22வது மாநிலம் என்ற ஒரு அந்தஸ்தை சிக்கிம் பெறுகிறது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா சிக்கிமினுடைய வளர்ச்சி என்பது அபரிமிதமான ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு முழுமையான ஒரு ஆர்கானிக் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மாநிலமாக இருப்பது சிக்கிம். சிக்கிமினுடைய இயற்கை அழகு, அந்த மண்ணினுடைய தரம், அதையெல்லாம் ஒரு 13 ஆண்டுகளிலே அந்த மக்களும் அந்த அரசாங்கமும் மீட்டெடுத்திருக்கிறார்கள் என்றால் அது எப்பேற்பட்ட ஒரு பெரும் சாதனை என்று நீங்க நினைத்து பாருங்கள். ஆர்கானிக் அந்த நிலம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இயற்கையான உரம் தான், இயற்கையான பாசன முறை தான். எந்த வகையிலையும் அவங்க வேதிப்பொருட்களை ரசாயனங்களை அனுமதிக்காத கெமிக்கலை பயன்படுத்தாத அளவுக்கு அந்த மண்ணை மலடாக்காமல் அந்த மண்ணை காப்பாற்றி அந்த மண்ணில் விளையக்கூடிய பாரம்பரியமான பயிர்களை காப்பாற்றி மரங்களை காப்பாற்றி அதே மாதிரி பறவைகள் விலங்குகள் என இயற்கை முழுவதையும் காப்பாற்றி இந்த சிக்கிமிலிருந்து திபெத்து போகிற வழி ஒன்று இருக்கு. அந்த பாதைக்கு என்ன பேர் அப்படின்னா சூம்பியன் பள்ளத்தாக்கு அப்படின்னு அதுக்கு பேர். அது அவங்க எப்படி அழைக்கிறாங்கன்னா சோழ கணவாய் அப்படின்னு அவங்க அழைக்கிறாங்க. என்னடா தமிழ் பேர் அங்கே இருக்கே அப்படின்னு நீங்க ஆச்சரியமா யோசிக்கலாம். உண்மைதாங்க. தமிழர்கள் இமயம் வரை சென்றார்கள் என்று நம்முடைய சங்க இலக்கியங்களிலே குறிப்புகள் இருக்கிறது இல்லையா? அதற்கான ஆதாரங்களும் கல்வெட்டுகளும் அவர்கள் வாழ்வியலிலேயே சிக்கிம் மக்கள் வாழ்வியலிலேயே இருக்கிறது. கரிகால சோழன் அவர் கங்கை வரை சென்றார் என்ற நம்முடைய குறிப்பு இருக்கிறதே, அதற்கான கல்வெட்டு ஆதாரம் அங்கே இருக்கிறது. அதனால்தான் அவர்கள் அந்த கணவாயை திபெத்துக்கு போகக்கூடிய சிக்கிமிலிருந்து திபெத்துக்கு போகக்கூடிய அந்த கணவாய்க்கு சோழ கணவாய் என்று அவர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கும் அது சோழ கணவாய் என்றுதான் அழைக்கப்படுகிறது என்று சொன்னால் தமிழர்களுடைய பாரம்பரியம் இந்தியா முழுக்க பறந்து விரிந்திருக்கிறது என்பதற்கு சிக்கிம் ஒரு உதாரணம். சிக்கிம் ஒரு நாடாக இருந்து மாநிலமாக வந்த கதை இது. மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.